ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் சில விஷயத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. யார் எது சொன்னாலுமே இல்லை, இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, இந்த விஷயம் இப்படி இல்லை என்று விவாதம் தான் உன்னால் செய்ய முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் உன்னால் செய்ய முடியுமா? இதுதான் நடக்கும், இந்த விஷயம்தான் என்று நடக்கும் என்று உன்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் என்னால் சொல்ல முடியும். இதுதான் உனக்கு இன்று நடக்கப் போகிறது, இதிலிருந்து பாதுகாப்பாக இரு என்பதை என்னால் சொல்ல முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் மிக மிக கடினமான நாள். எந்த ஒரு தவறா வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய நாள். ஆனால் அந்த தவறிலிருந்தெல்லாம், அந்த கஷ்டமான விஷயத்திலிருந்தெல்லாம் நான் உன்னை காப்பாற்றி வந்திருக்கிறேன். இந்த சாய் உன்னை காப்பாற்றி பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்க ஆசைப்படுகிறேன். உனக்கு இன்னும் நிறைய நாள், நிறைய வருஷங்கள் உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆசை உள்ளது. அந்த ஆசையை எல்லாம் கெடுக்க இந்த சாய் விடுவேனா? யாரிடம் வேண்டுமானாலும் சண்டை போட்டு என்னுடைய பிள்ளையை என்னோடு வைத்துக் கொள்ளத்தானே பார்ப்பேன். கண்டிப்பாக உன்னுடைய மனதில் இருக்கும் அந்த பயத்தை தூக்கி போடு. இப்பொழுது சமீப காலமாக உன்னுடைய மனதில் ஒரு பயம், நமக்கு உடம்பு சரியில்லையே, நம் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்று. கூடிய சீக்கிரமாக உன்னுடைய உடல்நிலையானது சரியாகும். முக்கியமாக சீக்குப்பிணி இல்லாத வாழ்க்கை அமையும். கூடிய விரைவாக நல்லதொரு மாற்றமும் நல்லதொரு திருப்பங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டு இருந்த உன்னுடைய மனதில் எல்லாமே சரியாகத்தான் நடக்கும் என்று நீயே உனக்கு சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் நடக்கும். துரோகமோ கண்ணீரோ எல்லாவற்றையும் பார்த்த உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்தையும் பார்க்கத்தான் போகிறது. உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல வந்தேன். இன்று வெளியில் போனாலும் சரி, வீட்டுக்குள் இருந்தாலும் சரி, என்னுடைய உதியை நெற்றியில் வைத்துக்கொள். அது மட்டும் அல்லாமல் இன்று முழுவதும் கந்தசஷ்டி கவசத்தை மனதில் பாடு. காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு, இந்த 3 வேளையும் பாடு. காலை இப்பொழுது இந்த வாக்கினை கேட்கும் பொழுது நீ பாடலாம். இல்லையா, காலை நான் இதை கேட்கவில்லை என்ற பொழுது மதியம் இல்லை இரவு பாடலாம். இதையெல்லாம் நீ பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னிடம் இருக்கும் அந்த மரண பயமானது நீங்கும். உனக்கு யார் வந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க யார் வந்தாலும் அவர்கள் பயந்து ஓடுவார்கள். என்னுடைய உதியை நெற்றியில் வைத்து கந்த சஷ்டி கவசத்தை 3 முறை நீ பாடு. 3 முறை பாடிவா. உன்னை யாருமே நெருங்க முடியாது. அது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த கந்தசஷ்டி கவசம் ஒரு கவசமாக இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தும். எனக்கு கந்தசஷ்டி கவசம் பாடுவதற்கு நேரமே இல்லை என்ற பொழுது உன்னுடைய வீட்டில் டிவியிலோ இல்லை நீ பார்த்து கொண்டு இருக்கும் இந்த போனிலேயோ கந்தசஷ்டி கவசத்தை ஓட விட்டு அது காதால கேள். அதனோடு சேர்ந்து பாடு. அப்படி பாடும் பொழுதும், அதை கேட்கும் பொழுதும், அது வீடு முழுக்க ஒழிக்கும் பொழுதும் உன்னை சுற்றி ஒரு வளையமானது உருவாகும். அந்த வளையமானது உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமான நாள் உன்னை தெம்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கும். இது வெறும் சாதாரணமான வார்த்தை அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் சறுக்கி விழும் காலத்தில் உன்னை தூக்கிவிடும் வார்த்தை தான் இது. நீ எத்தனை நாள், அதாவது இன்று மட்டும்தான் இந்த கந்தசஷ்டி கவசத்தை கேட்க வேண்டும், உன் வீடு முழுவதும் ஒழிக்க விட வேண்டும் என்பது கிடையாது. காலை எழுந்த உடனேயே கந்தசஷ்டி கவசத்தை உன் வீட்டில் ஒழிக்க விடலாம். சாயங்காலம் ஒரு 6 மணி போல இந்த கந்தசஷ்டி கவசத்தை நீ ஒழிக்க விடலாம். அப்படி ஒழிக்க விடும் பொழுது நிச்சயமாக வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள், கெட்ட விஷயங்கள் அனைத்தும் போய் அந்த முருகனே வந்து உன் வீட்டில் அமர்ந்து விடுவார். இதில் எந்த ஒரு தயக்கமோ பயமோ, என்னடா இது சாய் என்னடா சொல்கிறார், ஏது சொல்கிறார், எந்த பயமும் வேண்டாம். புரிகிறதா? நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். வெளியில் போகும் பொழுது, வீட்டில் இருந்தால் இதை செய், வெளியில் போகும் பொழுது கண்டிப்பாக என்னுடைய படத்தை உன்னுடைய பையில் வைத்து கொண்டு போ. ஆனால் மறந்து விடாதே, உதியும் முக்கியம், அதே போல கந்தசஷ்டி கவசம் கேட்பதும் முக்கியம். வெளியில் போகும் பொழுது என்னுடைய படத்தை உன்னுடைய பையில் வைத்திருப்பதும் முக்கியம்.
கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த கஷ்டமான நாள் கண்டிப்பாக சுலபமாக கஷ்டமே இல்லாத நாளாக முடியும். இந்த நாளை நீ கடந்து வந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும். அதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள். எந்த அளவுக்கு நீ பயந்தாயோ, வாழ்க்கையை நமக்கு உடம்பு சரியில்லை, என்ன ஆகுமோ தெரியவில்லை என்று பயந்தாயோ, அதற்கு பிறகு குடும்பத்தை எப்படி காப்பாற்றப் போகிறோம், குடும்பத்தில் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்த போகிறோம் என்ற பயமும் நிச்சயமாக உன்னை விட்டு அந்த பயம் போகி இன்பமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அமைதியை உண்டாக்குங்கள். எல்லா நேரத்திலேயும் நமக்கான இன்பமானது கிடைக்கும் என்று நம்புங்கள். நீ எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறாயோ அந்த விஷயமானது உனக்கு கிடைக்கும். மனதில் இருக்கும் மரண பயத்தை விடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை தான் கெடுக்க பார்க்கும். சிரித்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயதில் எதற்காக பயம்? வாழும் நாட்கள் மிக 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 இங்கு இருப்பவர்கள் அனைவருக்கும் குறைவோ பெரியதோ அதெல்லாம் முக்கியம் அல்ல. வாழும் ஒவ்வொரு நாட்களும் முக்கியமானது. அந்த முக்கியமான தருணத்தை எல்லாம் ஏன் விடுகிறீர்கள்? நீங்கள் எதற்காக எத்தனை நாள் வாழப்போகிறோம், எத்தனை வருஷம் வாழப்போகிறோம் என்று நினைக்கிறீர்கள்? இன்றைய நாள் உங்களுக்கானது. இன்றைய நாளில் இன்பமாக வாழுங்களேன். அதில் என்ன ஒரு தவறு இருக்கிறது? சிரியம்மா, தயவு செஞ்சு சிரி. நான் சொல்கிறேனே, சாயப்பா சொல்கிறேன், சிரி பார்க்கலாம். சிரித்தால் அழகாக இருக்கிறாய். இந்த சிரிப்பை எதற்காக பயத்தால் போட்டு கொள்கிறாய்? இந்த சிரிப்பு ஆனது புதைக்கப்படக்கூடாது. நீ சிரிக்கும் பொழுது என்னுடைய முகத்தில் சிரிப்பு தான் வருகிறது. ஏனென்றால் தன்னுடைய பிள்ளை சிரித்து சந்தோஷமாக இருக்கும் பொழுதுதான் ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ சந்தோஷம். நீ சிரிக்கும் பொழுது எனக்கு சிரிப்பு மட்டும் வரவில்லை, ஆனந்த கண்ணீரும் சேர்ந்துதான் வருகிறது. என்னுடைய பிள்ளை மரண பயத்தை அனைத்தையும் விட்டுவிட்டு சந்தோஷமாக இருக்கிறாளே என்று. நீ பயத்தை தூக்கி எறிந்தால் யாரும் உன்கிட்ட வர முடியாது. சிரி, எனக்காக சிரி. கொஞ்சமாவது சிரிக்கலாமே. சிரித்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறாய், தெய்வ கலையாக இருக்கிறாய் தங்கமே. அவ்வளவு அழகு உன்னுடைய முகமும் உன்னுடைய மனதும். சிறப்பாக வாழு, சிரித்து கொண்டே இரு. நாளைய நாளை பற்றி நினைக்காதே, இன்றைய நாளை பற்றி நினை. இந்த நாள் உனக்கு மிக அற்புதமான நாளாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான நாளாகவும் இருக்கும். நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் சரியாக நீ செய்து வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடங்கல்கள் நீங்கும். இன்றைய நாள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று நினைக்காது. நான் சொன்ன விஷயத்தை செய்தாலே இந்த நாள் சுலபமாக கடந்துவிடும். எந்த ஒரு தவறும் நடக்காது. இன்பத்தை மட்டுமே தரக்கூடிய இந்த சாய் துன்பத்தை தருவேனா? இன்பமே உனக்கு அமையட்டும். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன் இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.